ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 3 பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் சாதாரணமாக இல்லை, பெருமாளோட அவதாரங்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு முழுமையான அத்தியாயமாக இது விளங்குது. அதாவது எதுக்காக பகவான் மீண்டும் பூமிக்கு வராரு, எப்படி மனிதர்களை காப்பாற்றுவார், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாயம். அதுலேயும் ஒரு விஷயம் இந்த சாப்டரில் படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சரி, நம்ம ஸ்லோவாக கேஷுவலாக இப்போ பார்ப்போம். பெருமாள் உலகத்துக்கு ஏன் அவதாரம் எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு டவுட் எல்லோருக்கும் வரும். கடவுள் எல்லாத்தையும் செய்ய முடியும்னா ஏன் மனித உருவில் வரணும்? அதுக்கு தான் இந்த சாப்டர் ஆன்சர் கொடுக்குது. எப்போ உலகத்தில் தர்மம் குறையுதோ, எப்போ நல்லவங்க கஷ்டப்படுறாங்களோ, அப்போ பகவான் பேலன்ஸ் பண்ணுவார். நம்ம ஸ்கூலில் என்ன ஆகும், ஒரு கிளாஸில் ரொம்ப நோய்ஸ் அடித்தா, அதாவது ரொம்ப சத்தம் அடித்தா ஃபைனலாக எச்சம் வருவார் இல்லையா? அதே மாதிரி தான் பூமியில் அதர்மம் அதிகமானால் பகவான் நேரடியாக என்ட்ரி கொடுப்பார். அதுலேயும் இப்போ முதல் அவதாரத்தை பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் அவதாரங்களில் லிஸ்ட்டு ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சொல்லப்படுவது சனகாதி முனிவர்கள். அவர்களை பற்றி சொல்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன குழந்தை மாதிரி தோற்றம் இருந்தாலும் மைண்டு முழுக்க ஞானம். இதில் ஒரு மெசேஜ் என்னென்னா, உடம்பு பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அறிவு பெரியதாக இருக்கணும். இப்போ சொசைட்டியில் கூட சில பேர் வயசு குறைஞ்சிருந்தாலும் செம நேச்சராக இருப்பாங்க. அதுபோல் அடுத்து வராக அவதாரம். வராக அவதாரத்தில் இந்த ஸ்டோரி ரொம்ப பவர்ஃபுல். பூமாதேவி கடலுக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ பகவான் பெரிய பன்றி வடிவில் பூமியை தூக்கி காப்பாற்றுவார். இதை கேட்கும்போது சில பேர் ஏன் பன்றின்னு கேட்பாங்க. ஆனால் மெசேஜ் என்னென்னா, கடவுளுக்கு எந்த வடிவமும் எந்த தாழ்வும் கிடையாது. காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தால் எந்த உருவமாவது எடுப்பார். அது ரொம்ப பெரிய லெசன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாரதர் என்றாலே எல்லோருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? நாராயணா. ஆனால் உண்மையில் அவர் ஒரு கிரேட் டிவோட் மாரி. அவர் எங்கே போனாலும் பகவானோட பெயரை ஸ்ப்ரெட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, ஆனால் நல்ல விஷயத்துக்காக. இதில் நமக்கு ஒரு லெசன் என்னென்னா, நம்ம பேசுகிற வார்த்தையோட வாழ்க்கையை மாற்றலாம். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்தது நரநாராயணர் அவதாரம். நரநாராயணர் அவர்கள் கடுமையாக தவம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மைண்டு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஃபோன் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியலை. ஆனால் அந்த முனிவர்கள் வருட கணக்கில் மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆன்ஷியன்ட் காலத்தில் மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு மென்டல் பவர் இருந்தது. அடுத்து கபிலர் அவதாரம். கபிலர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்குறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் எல்லா நாலேஜும் யூஸ்ஃபுல் தான். ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற நாலேஜ் தான் ஹையஸ்ட். நம்ம டெய்லி வேலை, ஸ்ட்ரெஸ், மணி இதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கையோட உண்மையான மீனிங் என்னன்னு யோசிக்கவே மாட்டோம். அதை தான் இங்கே கபிலர் ரிமைண்ட் பண்ணுறார். அடுத்தது தத்தாத்ரேயர் அவதாரம். இவர் ரொம்ப யூனிக். இயற்கையே குருவாக பார்த்தவர். காற்று, நீர், பூமி எல்லாத்திலிருந்தும் லெசன் எடுத்தார். இதில் என்ன மெசேஜ் தெரியுமா? நல்லா அப்சர்வ் பண்ணினா லைஃப் இட் செல்ஃப் ஒரு டீச்சர். ஒரு ஹேண்ட் கிட்ட கூட ஹேர்ட் ஒர்க் கற்றுக்கலாம். அதை மாரி சொல்லப்படுது. அடுத்து மச்ச அவதாரம். பெரிய பிரளயம் வரப்போகுது. அப்போ பகவான் மீன் வடிவில் வேதங்களை காப்பாற்றுவார். இதில் ஒரு டீப் மீனிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாலேஜ் அழியக்கூடாது. என்ன டெக்னாலஜி வந்தாலும், என்ன காலம் மாறினாலும் நமக்கு ஞானம் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து கூர்ம அவதாரம். தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அப்போது மந்திரமலை மூழ்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் பகவான் ஆமை வடிவில் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த சீன்ஸ் இமேஜின் பண்ணியே பாருங்கள், செம சினிமாட்டிக்கு. இதில் மெசேஜ் என்னென்னா, பெரிய விஷயம் நடக்கணும்னா ஒருத்தர் சைலண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த பேக் போன ரோலை தான் இங்கே இம்பார்ட்டண்ட் மாதிரி சொல்கிறாங்க.
அடுத்து நரசிம்மர் அவதாரம். இப்போ எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபு ஈகோவில் ஃபுல் நான் தான் கடவுள்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட மகன் பிரகலாதன் மட்டும் நாராயணன் தான் எல்லான்னு நம்புகிறான். அப்போ பில்லர்லேருந்து நரசிம்மர் வர்ற சீன்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு மெசேஜ், உண்மையான பக்தியை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல மனசோடு இருந்தால் கடவுளை அன்எக்ஸ்பெக்டடாக ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து வாமன அவதாரம். சின்ன பையன் மாதிரி 3 அடி நிலம் கேட்கிறார் பகவான். ஆனால் பின்னாடி என்ன ட்விஸ்ட்னா, ஒரே ஸ்டெப்பில் பூமி, இன்னொரு ஸ்டெப்பில் வானம். இதில் லெசன் என்னென்னா, அதிகமாக ஈகோ வந்தால் ஒரு செகண்டில் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் இங்கே ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. அதை அடுத்து பரசுராம அவதாரம். இவர் கோபத்தோட வடிவம் போல இருப்பார். ஆனால் அந்த கோபம் பர்சனல் இல்லை, அநியாயத்துக்கு எதிரான கோபம். இப்போ சொசைட்டியில் கூட தவறை பார்த்ததும் சைலண்ட்டாக இருந்தால் அது நல்லது இல்லை, தேவையான இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ராம அவதாரம். ராமர் தான் இந்த உலகத்துக்கு ஐடியல் மனிதன் மாதிரி எப்படி இருக்கணும் என்று காட்ட வந்தவர். ஒரு நல்ல மகன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ராஜா எப்படி இருக்கணும், அனைத்தும் சேர்ந்த ராமர் தான். ராமாயணத்தை படிக்கும்போதே நமக்கு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கலி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் தான் அந்த சாப்டர்லேயே ஒரு பவர்ஃபுல் லைன் மாதிரி. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதாவது எல்லா அவதாரங்களுக்கும் சோர்ஸ் கிருஷ்ணர் தான். அவர் மட்டும் சாதாரண அவதாரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டிவைன் ஃபார்மே அவர் தான். குழந்தையாக விளையாடுவார், ஃப்ளூட் வாசிப்பார். ஆனால் என்டையர் யூனிவர்ஸும் அவருக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் கிருஷ்ணரோட மேஜிக். அடுத்து கல்கி அவதாரம். இப்போ இந்த சாப்டரில் லாஸ்ட்டாக வரப்போகிற ஃப்யூச்சர் அவதாரம் பற்றி சொல்கிறாங்க. அதுதான் கல்கி அவதாரம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் நடக்காத அவதாரம். கலியுகம் ஃபுல்லாக கரப்ஷன் போய் சீட்டிங் அவதாரம் இதெல்லாம் அதிகமாகும் போது பகவான் வெள்ளை குதிரை மீது வருவார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு டார்க் உலகம், அதுக்குள்ளே டிவைன் வேரியர் மாதிரி கல்கி அவதாரம் என்ட்ரி கொடுக்குற சீன்ஸ். ஆனால் அதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, கல்கி அவதாரம் தவறு எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் ஒரு நாள் தர்மம் திரும்பி வரும் அப்படின்னு ஹோப் கொடுக்குது. இப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மை அப்செட் பண்ணும், நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தோணும். ஆனால் பாகவதம் சொல்லுது, கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் ஃபுல்லாக ஒரு மெசேஜ் தான் சொல்லுது. பகவான் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உருவத்திலையும் இந்த உலகத்தை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். மச்சம், கூர்மர், ராம, கிருஷ்ணர், இப்போ ஃப்யூச்சரில் கல்கி, இது எல்லாம் ஒரு டிவைன் ஜேர்னி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 4 பற்றி பார்ப்போம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.